உலகாளும் சாய். ஓம் சாய்ராம். நம்ம சாய் சச்சரிதத்துல இடம்பெற்றுள்ள ஒரே சாய்பாபா கோயில் பிவி நரசிம்ம சுவாமிஜி அவங்களால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சாய்பாபா கோயில். நாகர் ரூபத்துல தன் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான சாய்பாபா கோயிலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல உள்ள சாய்பாபா கோயிலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் முதல்ல பாபா அப்படின்னு உணர்ந்த ஒரு இடம், பாபானா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அந்த உருவத்தை பார்த்த அந்த சாய்பாபா கோயில் தான் கோயம்புத்தூர் நாக சாய்பாபா கோயில். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 2010 அந்த ஆஃபீஸ்க்கு எதேச்சியா வந்த ஒருத்தவர் சொன்னாங்க, ஒரே ஒரு தடவை நீங்கள் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களோட கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் போகிற இடம் வர்ற இடம் எல்லாம் சாய்பாபா 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 அப்படின்னு காதில் கேட்டுட்டே இருக்கு. எனக்கு ஒரு ஆர்வம், யார் இந்த சாய்பாபா அப்படின்னு சொல்லி நான் கூகுள்லாம் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது 2010 எனக்கு அப்போ சரியான விடையே கிடைக்கல. அப்புறம் நான் என் கணவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இங்கே ஒரு சாய்பாபா கோயில் இருக்காமே, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் கணவர் என் 2 குழந்தைங்களோட போன அந்த இடம் தான் கோயம்புத்தூர் நாக சாய்பாபா கோயில். 2010 டிசம்பர் 31 நாங்கள் அங்கே கரெக்டாக போனோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துலையும் பாபா கூடவே இருந்து வழி நடத்திக்கிட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட இந்த 14 வருஷத்தில் இந்த கோயிலில் என்னோட அத்தனை விதமான உணர்ச்சிகளையும் நான் சொல்லியிருக்கேன் பாபா கிட்ட, அழுதுருக்கேன் பாபா கிட்ட, கோவப்பட்டிருக்கேன், சந்தோஷப்பட்டிருக்கேன், அவருக்கு நிறைய நன்றி சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் அவர் என் கூடவே இருந்ததை நான் அனுபவிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயில் தான் கோயம்புத்தூர் நாகசாய் பாபா கோயில். இந்த கோயிலை பற்றி நிறைய அரிய தகவல்களை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கோயிலை நம்ம முதல்ல பார்க்கறது பார்த்தீங்கன்னா துவாரகா மாயி. நம்ம ஷிரடி சாய்பாபா எப்படி ஷிரடியில் துணியை ஏற்படுத்தி பார்க்க வர்ற பக்தர்களோட கர்மாக்கள், அவங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இந்த துணியில போட்டு பொசுக்குவாங்களோ, அதே மாதிரி தான் இந்த நாகசாய் பாபா கோயில்லையும் துணி ஏற்படுத்தியிருக்காங்க. இங்க நாகசாய் பாபா கோயில் உருவான விதத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் அவங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்ம சாய் பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் பிவி நரசிம்ம சுவாமிஜி சாய்பாபாவோட ஒரு மிகப்பெரிய பக்தர். இவங்க சாய்பாபா கூட வாழ்ந்த ஒவ்வொரு பக்தர்களையும் தேடி தேடி போய் அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து பாபாவோட அரிய தகவல்கள், பாபா பண்ண அத்தனை விஷயங்கள், பாபா பண்ண அற்புதங்கள், இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. பிவி நரசிம்ம சுவாமிஜி கோயம்புத்தூருக்கு 1939 வருஷம் வராங்க. இங்க உள்ள அத்தனை பேருக்குமே பாபா பத்தி தெரியணும் அப்படின்னு சொல்லி அவங்க சாய்பாபா மிஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு சின்னதா சாய்பாபா போட்டோவை வச்சு வழிபடுறாங்க. அங்க வர்ற பக்தர்களுக்கு அன்னதானமும் கொடுத்துட்டு வர்றாங்க, ஆதரவற்றவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல பிவி நரசிம்ம சுவாமிஜி உருவாக்கிய ஸ்ரீ சாய் பக்தி இயக்கம் சாய்பாபா மிஷன், இதுதான் சாய்பாபாவுக்காக தென்னிந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஷிரடியில எப்படி குரு பூர்ணிமா, ராமநவமி, பாபாவோட மகா சமாதி, கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லி அத்தனை விசேஷங்களையும் ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்களோ, அதே மாதிரி பிவி நரசிம்ம சுவாமிஜி இங்க கோயம்புத்தூர்ல ஒவ்வொரு விசேஷங்களையுமே ரொம்ப ரொம்ப அற்புதமா கொண்டாடி இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேல ஒவ்வொரு விசேஷங்களுமே கொண்டாடுவாங்களாம். பாபாவோட பஜனை பாடுறது, அன்னதானம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களுமே செய்ய ஆரம்பிக்கும் போது இங்க பக்தர்கள் கூட்டமும் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு. 1943 வருஷம் இந்த கோயில்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்கு. பாபா பாம்பு உருவத்துல இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. 1943 வருஷம் ஜனவரி மாசம் 7 சாயங்காலமா சாய் பக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து பஜனை பாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல பாம்பு அப்படியே ஊர்ந்து வந்திருக்கு. ஒருத்தரோட காலில் அப்படியே நல்ல பாம்பு பட்டு ஊர்ந்து வர்றதை பார்த்த உடனே அங்க உள்ள பக்தர்கள் எல்லாருமே பயந்து பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப அலறி துடிச்சிருக்காங்க. ஆனா அந்த பாம்பு யாரையுமே எந்த வித தொந்தரவுமே பண்ணாம பாபாவோட போட்டோ வச்சிருந்த அந்த இடத்துல வந்து அப்படியே படம் எடுத்து நின்றுருக்கு.
அதுக்கப்புறம் பக்தர்கள் எல்லாருமே அமர்ந்து பஜனை பாடியிருக்காங்க. அந்த பஜனை பாட பாட அந்த பாம்பும் படம் எடுத்த வாக்குல ஆடி இருக்கு. அது மட்டும் இல்லாம பூக்கள் போட்டிருக்காங்க, பால் வச்சிருக்காங்க. அந்த பாலையும் அந்த பாம்பு ரொம்ப அழகா குடிச்சிருக்கு. யாரையுமே எந்த தொந்தரவுமே பண்ணாம அந்த பாம்பு பாபாவோட போட்டோ கிட்டே இருந்திருக்கு. பூக்கள் போட்டுட்டு பாபாவோட போட்டோவோட சேர்த்து அந்த பாம்பு போட்டோ எடுத்திருக்காங்க. ரொம்பவே தத்ரூபமா அந்த பாம்பு வந்து காட்சி கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த இடம் நரசிம்ம ஆசிரமம், சாய்பாபா மிஷன் அப்படின்றதெல்லாம் மாறி நாகசாய் பாபா கோயில் அப்படின்றது மாறுது. அதுக்கப்புறம் தான் மக்கள் கவனிக்கிறாங்க பின்னாடி ஒரு புற்று கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த புற்று கோயிலுக்குமே வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே படிப்படியா பக்தர்கள் கூட்டம் அதிகமாக அதிகமாக இங்க பாபாவுக்காக ஒரு கோயில் கட்டுறாங்க. பாபாவுக்காக கோயில் கட்டி பாபாவோட போட்டோவை ஆலோயர போட்டோவை இங்க வச்சு கும்பாபிஷேகம் பண்றாங்க. 1946 வருஷம் அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி அப்பதான் முதல் கும்பாபிஷேகம் இந்த நாகசாய் பாபா கோயில்ல பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பளிங்கு கல்லான ஒரு சிலை பாபாவோட விக்கிரகம் அமைச்சு இங்க வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இதை யாரை வச்சு செய்ய சொல்றது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஷிரடி சமாதி மந்திர்ல வசந்த் தாலிம் அவங்க தான் பாபாவோட விக்கிரகத்தை ரொம்ப அழகா வடிவமைச்சிருப்பாங்க. அவங்க கிட்டே சொல்லி பாபாவோட விக்கிரகத்தை வடிவமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசுறாங்க. கொஞ்ச நாள் அவங்களால செய்ய முடியல அப்படின்னு மறுத்தாலும் பாபாவோட ஆசீர்வாதத்தோட அவங்க செய்ய ஒத்துக்கிறாங்க. அவங்க 3 அடி உயரத்தோட பாபாவோட ஒரு அழகான விக்கிரகம் நாகசாய் விக்கிரகத்தை வடிவமைச்சு தர்றாங்க. ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்ட நாகசாய் பாபாவோட விக்கிரகத்தை 1961 வருஷம் பிப்ரவரி மாசம் 26ஆம் தேதி ஸ்ரீ சத்யசாய் பாபா அவங்க கையால இந்த நாகசாய் பாபாவோட சிலையை பிரதிஷ்டை பண்றாங்க. ஷீரடியில பண்றது மாதிரியே இங்கேயும் 4 வேளை ஆரத்தி, பூஜைகள், அபிஷேகங்கள், அன்னதானம் அப்படின்னு சொல்லி சிறப்பா செஞ்சுட்டு வர்றாங்க இப்போ வரைக்குமே. அதுக்கப்புறம் சுவாமி ஞானானந்தகிரி சுவாமிகளால பாபாவோட பாதுகையை பிரதிஷ்டை பண்றாங்க. இதுலயும் பாபா ஒரு பெரிய அற்புதம் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாய்பாபாவோட பாதுகையை பிரதிஷ்டை பண்றதுக்கு கோயம்புத்தூர் நாகசாய் பாபா கோயில்ல இருந்து ஞானானந்தகிரி சுவாமிகளை கூப்பிடுறதுக்காக போயிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஞானானந்தகிரி சுவாமிகள் முன்னாடி ஒரு நாகர் ரூபத்துல பாபா வந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு மனக்கண்ணில் அவருக்கு தோணியிருக்கு, பாபாவே நேரடியா வந்து இந்த மாதிரி தன்னோட பாதுகையை பிரதிஷ்டை பண்ண அழைப்புதல் கொடுக்குறாங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் நாகசாய் பாபா கோயிலேருந்து போனவங்கள்ட்ட அவங்களே சொல்லியிருக்காங்க, எனக்கு முன்னாடியே அழைப்புதல் வந்துருச்சு, பாபாவே நேரடியாக நாகர் ரூபத்தில் வந்து சொல்லிட்டாங்க, நான் கண்டிப்பாக வந்து பாபாவோட பாதுகையை பிரதிஷ்டை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே நேரடியாக வந்து பாபாவோட பாதுகையை தன்னோட கையால் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதுவுமே நம்ம சாய்பாபா செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். இது நம்ம சாய்பாபாவோட விக்கிரகத்துக்கு முன்னாடியே இந்த பாதுகை இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா பிவி நரசிம்ம சுவாமிஜியோட போட்டோ, சத்யசாய் பாபா வந்த போட்டோ, பாபா பாம்பு உருவத்துல வந்த போட்டோ, இது எல்லாமே அழகா ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடம். இது என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாபா வந்து பாம்பு உருவத்துல வந்தப்போ இங்க ஒரு புற்றுக்கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த புற்றுக்கோயிலே வழிபாடு பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த புற்றுக்கோயில் இருந்த இடத்துல அப்பவே பாத்தீங்கன்னா ஒரு நாகரை இங்க வச்சு பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விநாயகர், முருகன், சிவபெருமான், நவகிரகங்கள், ஆஞ்சநேயர் இவங்க எல்லாரையுமே இங்க பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நாகரோட விக்கிரகத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம பக்தர்கள் அவங்க கையால அபிஷேகம் பண்ணி அவங்களே சந்தன குங்குமம்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. இப்ப இந்த நாகசாய் பாபா கோயில 2023 வருஷம் கும்பாபிஷேகம் நடந்தது. அதனால இங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இந்த கோயிலை புதுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கும்பாபிஷேகம் பண்ணும்போது பெருமாளுக்காக தனியா ஒரு சந்நிதி அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு லட்சுமி நாராயணரா இங்க பெருமாள் வீற்றிருக்காங்க. நீங்க நாகசாய் பாபா கோயில் வந்தீங்கன்னா எல்லாரையுமே ஒரே இடத்துல தரிசனம் பண்ண வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நாகசாய் பாபா கோயில்ல இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாய்பாபா வாழ்ந்த போது ஒரு மிகப்பெரிய அடிவரான தாஸ்கனு மகாராஜ், ரேகே இவங்க எல்லாருமே நாகசாய் பாபா கோயிலுக்கு வந்திருக்காங்க. தாஸ்கனு மகாராஜ் இங்கேயும் வந்து பஜனை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம சாய்பாபா செய்த ஒரு அற்புதமான விஷயம்தான். இப்ப நான் சொன்ன அத்தனை தகவல்களுமே கோயம்புத்தூர் நாகசாய் ஸ்தல வரலாறு புக்ல இருந்து தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். நிறைய தகவல்கள் அந்த புக்ல இருக்கு.
நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்க அப்படின்னா நாகசாயி கோயிலுக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாய்பாபா கோயில்னா நாகசாயி பாபா கோயில். நான் முதல்ல பாபா உணர்ந்த அந்த இடம், பாபா பார்த்த அந்த இடம், இவர் தான் பாபா அப்படின்னு நான் பார்த்த அந்த ஒரு பாபாவை பற்றி இன்னைக்கு நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாபாவை நம்புவோம், பாபாவோட இணைந்திருப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.